ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழ் சமையல்லே ஓமப்பொடி பாருங்கள். சூப்பரான கலர், ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்லே. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே கடலை மாவு வச்சு இந்த காரா சேவ் செய்வாங்க. பட் இன்றைக்கி கடலை மாவு இல்லாது இந்த காரா சேவ் எப்படி செய்கிறது பார்க்கலாமா? எப்படி க்ரன்ச்சியாக இருக்குது பாருங்கள். பார்க்கலாமா? வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல 1 கப் பொட்டுக்கடலை ஜாரில் போட்டு ஃபைன் பவுடர் அரைச்சிக்கோங்க. நல்லா செலிச்சு எடுத்துக்கலாம். இது சைடில் வச்சுட்டு இப்போ வாங்க ஓமப்பொடிக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். இது 2 கப் அரிசி மாவு. 2 கப் கரெக்டாக போடுங்க. பாருங்கள், 2வது கப்பு. இப்போது 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு, 1/2 கப் இருக்குது. இதில் சில மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ரோஸ் சீரகம் பவுடர், சும்மா கொஞ்சமாக பெருங்காயம், 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு. நம்ம கார சேவில் கலர் வரணும், அதுக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஓமம் நான் 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு ஸ்ட்ரைன் பண்ணி அந்த தண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாசனை சூப்பராக இருக்கும் நம்ம கார சேவில். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுடு தண்ணியிலே மாவு பிசைஞ்சிக்கலாம். நார்மலாக தண்ணி யூஸ் பண்ணாதீங்க, தண்ணி சூடாக இருக்கும். ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கையில் பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக 1 கிளாஸ் தண்ணி பிடிக்கும். நம்ம கடையில் வாங்குறாங்க அந்த டேஸ்ட்லேருந்து இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம பேக்கரி கடையில் கடலை மாவு வச்சு செய்வாங்க. நம்ம இன்றைக்கி பொட்டுக்கடலை வச்சு இந்த க்ரன்ச்சியாக ஸ்நாக்ஸ் ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே செய்யலாம். பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் டவ். காரா சேவ் ஓமப்பொடி செய்கிறதுக்கு எந்த மேக்கர் யூஸ் பண்ணலாம்? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இடியாப்பம் செய்கிறாங்களே அதே மேக்கர்லேயே இன்றைக்கி காரா சேவ் செய்யலாம். கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு எடுங்க. மேக்கரில் போட்டு ஆயிலில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணலாம். ஆயிலில் மீடியம் டு லோ வச்சு இந்த காரா சேவ் போடுங்க. ஏன்னா மேலே ஆவி வரும். போட்டு உடனே அடுப்பு மீடியம் டு ஹை வச்சு ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், கொஞ்ச நேரம் விட்டு ஃப்ளிப் பண்ணிடலாம். பாருங்கள், அவ்வளோதான். ஈஸியான மெத்தட்லே காரா சேவ் நான் ரெடி பண்ணிட்டேன். இதே மெத்தட்லே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கலர் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது இல்லை? மீதி எவ்வளோ இருக்குது, இதே மாதிரி ஃப்ரை பண்ணிடுங்க. ஆயில் சூடாயிட்டனா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு போடலாம். அப்புறமா அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஹை வச்சு ஃப்ரை பண்ணிடுங்க. அவ்வளோதான். எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கடலை மாவு இல்லாது ஒன்லி பொட்டுக்கடலை வச்சு இந்த ஈஸியான காரா சேவ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், எப்படி க்ரன்ச்சியாக இருக்குது, நல்லா இருக்குது இல்லை? கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் முதல் தடவை செஞ்சால் கூட இந்த மாதிரி காரா சேவ் கரெக்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.